Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜர்தோசி செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ரெண்டு டைப்பாக பார்க்க போகிறோம். நார்மல் நீடில் அண்ட் ஆரி நீடில்லையும் நம்ம ஜர்தோசி செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுவோங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஜர்தோசியை 1 இன்ச்சு சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறதுக்குன்னு நார்மல் நீடில் கடைகளில் கிடைக்கும். ரொம்ப லீனாக இருக்கும். அந்த ஹோல் காது மாதிரி இருக்கும்ல, த்ரெட் போடுற பார்ட், அது கூட ரொம்ப மெல்லிசாக தான் இருக்கும். அந்த மாதிரி நீடிலில் நான் சிங்கிளாக சூயிங் த்ரெட் சிங்கிளாக போட்டு எண்டில் நாட் போட்டு எடுத்துருக்குறேன். பாருங்கள், நீடில் கீழே இருந்து மேலே ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜர்தோசியை லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த இடத்துல ஃபஸ்ட்டு த்ரெட்டை குத்தி ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல பக்கத்தில் அதே இடத்துல திருப்பியும் நம்ம மேலேருந்து கீழே எடுக்கிறோம். எடுக்கும்போது த்ரெட் அந்த மாதிரி கை வச்சு பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குது. அதோட சென்டரில் மறுபடியும் அதோட சென்டரில் அது லாக் பண்ணுறதுக்காக சென்டரில் அந்த கார்னர் மாதிரி இருக்கிறதுல அதில் த்ரெட்டை குத்தி எடுத்துட்டு மறுபடியும் மேலேருந்து கீழே குத்தி அந்த ஜர்தோசியை லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் சென்டரில் இருந்து த்ரெட்டை மேலே எடுக்கிறோம். நீடில் விட்டு திருப்பியும் ஜர்தோசியை லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு த்ரெட்டை கையால் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி உள்ளே விட்டு நம்ம எந்த இடத்துல அந்த த்ரெட் எடுத்தோமோ அதே இடத்துல திருப்பியும் மேலேருந்து கீழே எடுங்க. இப்போ லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குதா, இதை நம்ம லாக் பண்ணுறதுக்காக ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். இந்த மாதிரி விரலால் பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணிவிட்டு திருப்பியும் மறுபடியும் இந்த த்ரெட்டை நடு சென்டரில் இருந்து கீழே இருந்து மேலே எடுக்கிறோம். மேலே எடுத்துட்டு திருப்பியும் ஜர்தோசியை லோட் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் நம்ம தொடர்ந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது இந்த ஸ்டிச்சை நம்ம அவுட்லைனாகவும் பண்ணலாம், ஃபில்லிங்காகவும் பண்ணலாம். மேக்ஸிமம் நீங்கள் இதை ஃபில்லிங்காக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச்சை நம்ம நெக்லைன் கொடுக்கும்போது இந்த ஸ்டிச்சில் ஒரு அவுட்லைன் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நீடில் கீழே விட்டுட்டு நம்ம இப்போ லாஸ்ட்டாக போட்ட லூப்போட சென்டரில் நீடில் கீழே இருந்து மேலே எடுத்து லோட் பண்ணிக்கிறோம். ஜர்தோசி லோட் பண்ணிவிட்டு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ இந்த லூப்புக்கு மத்தியில் அதே இடத்துல திருப்பியும் மேலேருந்து கீழே குத்தும்போது ஃபார்ம் ஆகுது லூப். அந்த லூப்போட எட்ஜ் பார்ட்டில் குத்தி அதை நம்ம லாக் பண்ணுறோம். லாக் ஸ்டிச் அந்த எட்ஜ் பார்ட்டில் குத்தும்போது கவனமாக குத்தணும், கையில் பற்றாமல். நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த நீடில் கீழே இருந்து குத்தி ஃபுல் த்ரெட்டையும் மேலே எடுக்காமல் போடுறதுக்கு கீழே இருந்து த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ஃபுல் த்ரெட்டையும் எடுக்காமல் கொஞ்சம் த்ரெட்டை கீழே லாக் போடுறதுக்கு வச்சுட்டு இப்படி நீடில் வச்சுட்டு 2-3 சுற்று, ஒரு 4 சுற்று சுற்றிட்டு அப்புறம் இந்த நீடில் கீழே பிடிச்சி இழுக்கும்போது அங்கே நாட் ஃபார்ம் ஆயிரும்.
அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃப்ரேமை ஆப்போசிட்டாக மாற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து எண்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. செகண்ட் டைப் செயின் ஸ்டிச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆரி நீடிலில் ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு பாருங்கள், த்ரெட்டுக்குள்ளே ஜர்தோசியை விட்டு அந்த ஜர்தோசியோட பாதி சென்டர் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பி நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல கொண்டு போயிட்டு அதில் ஒரு செயின் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு லாக் செயின். இப்போ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச்சோட சென்டரில் ஒரு செயின் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பியும் அந்த த்ரெட்டை வெளியில் எடுத்து விட்டுட்டு ஜர்தோசியை லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டுக்குள்ளே ஜர்தோசியை விட்டுட்டு அந்த ஜர்தோசியோட சென்டர், அந்த சென்டரில் ஒரு லாக் பண்ணிவிட்டு அதை அப்படியே மறுபடியும் நம்ம வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல எடுத்துகிட்டு போய் ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் செயின் போட்டுட்டு திருப்பியும் ரெண்டாவது போட்ட லூப்போட சென்டரில் ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் செயின் போட்டுட்டு திருப்பியும் அதே மாதிரி அந்த இழுத்து விட்டுருக்க அந்த லூப்புக்குள்ளே ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த ஜர்தோசியோட சென்டரில் ஒரு செயின் ஸ்டிச், அதை அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் அதில் ஒரு செயின் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு லாக் செயின். திருப்பி அந்த தேர்ட் லூப்போட சென்டரில் ஒரு செயின் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு லாக் செயின் போட்டுட்டு திருப்பியும் ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு அந்த லூப்பில் ஜர்தோசியை உள்ளே விட்டு ஜர்தோசியோட சென்டரில் ஒரு செயின் ஸ்டிச், அதை அப்படியே எடுத்து கொண்டு போய் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த லூப்புக்குள்ளே ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் செயின். இதே தான் லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணி நம்ம வந்து எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வந்து ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸ், அதுக்கப்புறம் ஹியூமன் ஃபேஸ் ஆர்ட்டுன்னு 2 கிளாஸ் வந்து நான் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வந்து மேலே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் வந்து பேசிக் ஆரி பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவலில் நான் வந்து 2 லெவல்லையுமே நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்கள், பார்த்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். எண்டு நாட் ஆல்ரெடி எப்படி போடுறதுன்னு வீடியோ போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்க பாருங்கள். வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். 2க்குமே எந்த வித்தியாசமும் அந்தளவு இல்லை, ஓரளவு 2மே சேமாக தான் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.